Hi friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம cook with Comali ஸ்பெஷலான capsicum halwa தாங்க பார்க்க போறோம். இந்த வீக்கோட immunity challenge winning ரெசிபியான capsicum halwa. அதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு 2 capsicum எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு கிரேஸ் மேடம் பண்ணாங்க இல்லையா அந்த அல்வா தான். இது வந்துட்டு 2 capsicumல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இத நல்லா வந்துட்டு வெட்டிட்டு உள்ள இருக்க அந்த விதை இருக்கு இல்லையா அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துறலாம். कैप्सिकम இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் சுத்தமா இல்லாம எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துறணும். பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இத வந்து வேக வைக்க போறோம். இது வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து நீங்க வேக வைக்கலாம். ஆவிலையும் வேக வைக்கலாம், இல்லனா இந்த மாதிரி வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதுலயும் வந்துட்டு போட்டு நீங்க வேக வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஆவில வேக வைக்கல. இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஊத்தி இது நல்லா ஒரு கொதி வந்தோனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் உள்ள போட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல வந்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இது வெந்ததும் கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிரும். அப்ப வந்துட்டு நம்ம தண்ணில இருந்து எடுத்துறலாம். பாருங்க கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 5 நிமிஷங்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் தப்பில்லை. நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா வந்து வேக வச்சுருங்க. நமக்கு முக்கியமாக இந்த கலர் வந்து மாறணும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்ததை வந்துட்டு நான் வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் இருக்க தோலை வந்துட்டு நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கேப்சிகம்ல இருந்து உரிச்சு எடுத்துருங்க தோலை. இப்போ வந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சூடானோன்னா கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். நீங்கள் இதை லாஸ்ட்லேயும் தாளித்து போட்டலாம், இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வந்துட்டு தாளிச்சிட்டு இதுலேயே அப்படியே செஞ்சிடலாம். ஒரே பேன்லேயே முடிஞ்சிடும். லைட்டாக சவக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்திடலாம். இப்போ சேர்த்திட்டு கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஹல்வாக்கு வந்து மெயினே வந்து நெய் தான் சொல்லுவாங்க. இடையில இடையில வந்து நீங்கள் நெய் சேர்த்திட்டே இருக்கணும். இது வந்து நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும். உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க கொதிக்க தான் வந்து உங்களுக்கு அந்த கேப்சிகமோட பச்சை வாசம் போகும். இப்போ வந்துட்டு ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது இந்த ஹல்வாக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காக தான். அவ்வளோதான். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க வேண்டாம், நெய் மட்டும் சேர்த்து இது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். கலரே வந்து நம்ம சேர்த்ததோட கொஞ்சம் டார்க் ஆகும் சுருண்டு வரும்பொழுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் சேர்த்திக்கலாம். சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. கேப்சிகம் ஆல்ரெடி வந்து கம்மியாக தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தா போதும். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் லூஸ் ஆகும்.
பாருங்கள் கலர் வந்து அப்படியே டார்க் ஆகிருக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு 2 ஏலக்காய் நச்சு சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. பாருங்கள் நெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திட்டு அதே மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனேன் எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள் ஹல்வா மாதிரி. அப்படியே இப்போ தான் வந்து அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சியே வந்திருக்கு கரெக்டாக. இந்த மாதிரி கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் நமக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி அந்த கேப்சிகமோட கலரே வந்து நல்லா க்ரீனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதுதான் கரெக்டாக ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். வாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் குறைச்சிக்கலாம். நான் 5 ஸ்பூன் பக்கம் தான் ஊற்றுனேன். பட் அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இதை குறைச்சிக்கலாம் நெய் அளவை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப புதுசாக நம்மளோட கிரேஸ் மேடம் பண்ணியிருக்காங்க குக் வித் கோமாளியில். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.